துன்மார்க்கரின் சாபங்கள் நீதிமானின் ஆசீர்வாதங்கள். துன்மார்க்கரின் சாபங்கள் இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். நீதிமானின் ஆசீர்வாதங்கள் துன்மார்க்கரின் சாபங்கள். நீதிமானின் ஆசீர்வாதங்கள் துன்மார்க்கரின் சாபங்கள் இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். துன்மார்க்கரின் சாபங்கள் நீதிமானின் ஆசீர்வாதங்கள். துன்மார்க்கரின் சாபங்கள் இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். அவனுக்கு வந்து வாய்த்திடும். நீதிமான் விரும்பும் காரியம் அவனுக்கு வந்து வாய்த்திடும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நிச்சயம் நேரிடும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நிச்சயம் நேரிடும். நீதிமானின் ஆசீர்வாதங்கள் துன்மார்க்கரின் சாபங்கள் நீதிமானின் ஆசீர்வாதங்கள். துன்மார்க்கரின் சாபங்கள் இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். துன்மார்க்கரின் சாபங்கள் நீதிமானின் ஆசீர்வாதங்கள். துன்மார்க்கரின் சாபங்கள் இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். நீதிமான் பனி போல் செழிப்பானே, கேதுருவை போல வளர்வானே. நீதிமான் பனி போல் செழிப்பானே, கேதுருவை போல வளர்வானே.
ஆசீர்வாதங்கள், நீதிமானின் ஆசீர்வாதங்கள், துன்மார்க்கரின் சாபங்கள், இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். இரண்டையும் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். என்ன நேயர்களே, இந்த விசிடி பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? பாடலாம் பிடிச்சிருந்தா? நிச்சயம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் நமது அன்பு சகோதரி சாந்திராஜ் அவர்களுக்கு தேவன் கொடுத்த பாடல் அல்லவா இது. இதன் வாயிலாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற்றிருப்பீங்க. சரியா? இந்த விசிடியை மற்றவர்களுக்கு வாங்கி கொடுங்க, அவர்களும் பயனடையட்டும். இதோ உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்க பார்க்கலாம். அன்பான இயேசுவே, இந்த விசிடியை பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதம் இந்த பாடல் எங்கெல்லாம் துணிக்கிறதோ, எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் சாந்தியும் நிம்மதியும் உண்டாகும்படி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பாடல் வழியாக நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அருளிய இந்த ஈவுக்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த பாடல் நீ கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடல்கள் உலகம் முழுவதும் துணிக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்கிற உள்ளங்களை ஆசீர்வதியும். இயேசுராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.